2.1ல் 4ல் செகண்ட் சம்மு. இப்போ இங்கே டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு d/2. அப்போது 12.6 டிவைடட் பை 2 6.3 இல்லையா. இது ஏன்னா 2 டைம்ஸ் 6, இதில் 3, அப்போ 6.3. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஆர்க் லென்த்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆர்க் லென்த்து ஃபார்முலா என்னது, L ஈக்குவல் டு டீட்டா பை 360 இன்ட்டு 2πr இல்லையா. 2πr என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி, r ஈக்குவல் டு 6.3, அவ்வளோதான், வேறு ரெண்டு நாளில். பை ஈக்குவல் டு 3.14 டிஃபால்ட்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லை கண்டுபிடிக்கணும் இல்லையா. L ஈக்குவல் டு 120/360 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 ஆச்சுங்களா. இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைமு, இது 3 டைம்ஸு, அப்புறம் இதை 3 டைம்ஸாக பண்ணலாம், 2.1 எடுத்துக்கலாம். அப்போ மிச்சம் என்ன ஆகுது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. இப்போ டெசிமல் பாயிண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.14 இன்ட்டு 2.1 1 மல்டிப்ளை பண்ணால் அப்படி தான் வரும், 314. 2 மல்டிப்ளை பண்ணால் 8, 2 6, 4 9 5 6. எத்தனை நம்பர் தள்ளி பொழிக்குது பாருங்கள், 1 2 3, 1 2 3. அப்போ L ஈக்குவல் டு, இன்னும் முடிவு பண்ணல, இது கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இன்ட்டு 6.594. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாது, இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 18க்கு 1, 10க்கு 11 1, 12 13. அப்போ L ஈக்குவல் டு எத்தனை நம்பர் தள்ளி வரணும், 1 2 3 இல்லையா. 1 2 3, 13.188 சென்டிமீட்டர். அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. டீட்டா பை 360 இன்ட்டு πr². இந்த சேம் டேட்டா தான் வச்சு நம்ம ஃபார்முலா அப்டேட் பண்ணோம். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 120 360 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 6.3. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இதையும் கேன்சல் பண்ணால் 2.1 டைம்ஸு. இப்போ இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுறேன், இது 2ஐயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன். 3.14 இன்ட்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 6.3 இன்ட்டு 2.1. 1 3s are 3, 1 6 are 6, 2 3s are 6, 2 6 are 12, 3 12 1 3 1. புள்ளி எங்கே வருது பாருங்கள், 1 2. அப்போ 1 2 13.23. இப்போ இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. 13.23 இன்ட்டு 3.14. 4 3s are 12, 12க்கு 1, 4 2s are 8 9, 4 3s are 12க்கு 1, 1 4s are 4 5. இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் வரும், 3 2 3 1. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, இது 6, திரும்ப 9, திரும்ப 3. அப்போ 2 12 12 1 14 1 8 9 10 15. 15க்கு 1, 10 11க்கு 1. அப்போது ஏரியா என்னதுப்பா, 4 1. இந்த புள்ளி வைக்கணும் இல்லையா. எத்தனை நம்பர் புள்ளி பாருங்கள், 1 2 3 4, 1 2 3 4. அப்போ ஏரியா என்னது, 41.5422 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும் என்னது, 2r + L. 2r + L. ஆறுங்கிறது என்னது 6.3 + Lங்கிறது
13.188. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, 6.3 into 2 எவ்வளோ, 6 18 18.6 18.6 ப்ளஸ் 12 தானே இது, 12 இது 12.6 ப்ளஸ் 13.188. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 12.6 13.188 8871.52 அப்போ 25.788 சென்டிமீட்டர். இது எப்படி எழுதலாம், 25.79 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஏன்னா இது 5க்கு மேலே இருக்குது இல்லையா, இதை ரவுண்ட் பண்ணோன்னா இது 5க்கு மேலே இருக்கிறதுனால 79 போடுவோம். தேங்க்யூ.